அம்மா வணக்கம். கல்பனா, தங்களுக்கு முடிந்த அளவு தங்களுடைய சிரமங்களை இத்தனை காலம் நீங்கள் தாகித்திருப்பதை, தனித்திருப்பதை, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவநிலைகளை, அனர்த்தங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அம்மா. கல்பனா. நான் 10-15 வருஷமாக வேலை பார்த்தேன். இத்தனை வருஷமாக கொரோனா காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். தொடர்ந்து பேசுங்கள், தொடர்ந்து பேசுங்கள். கொரோனா காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். மழை வெள்ளத்தில் தான் நாங்கள் அவ்வளோ கஷ்டம். மழை வெள்ளத்துலலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். திருப்பி எங்களுக்கு வேலை இந்தமாரி 31/7/2025 வேலை இல்லாதவங்க 13 நாள் நான் அதிமல் மனைவியில் போராட்டம் பண்ணோம். எல்லா போராட்டமே பண்ணிட்டோம். ஒரு போராட்டம் கூட எங்களால் ஒன்றுமே இது பண்ண முடியல. இவ்வளோ கஷ்டம். நேற்று கூட எங்கள் ஜனங்க உயிர் போகிற அளவு கூட போராட்டம் பண்ணாங்க. இந்த குமரகுணம் ஐயாவும் கார்த்திகை ஐயாவும் தான் தடையாக நிற்கிறாங்க. எதுக்கு எங்களை இந்த அளவுக்கு சாவடிக்கிற நிலைமையில வச்சுருக்கிறாங்க எங்களுக்கே தெரியல. நாங்கள் அப்படி என்ன தான் பாவம் பண்ணோம். நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். எல்லா 2000 குடும்பமும் வீட்டுக்கு வாடகை கட்டாமல், பசங்களுக்கு ஃபீஸ் கட்டாமல் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். நான் இந்த 2000 குடும்பமும் நடுத்தரில் நிற்க வச்சுட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. நான் இந்த குமரகுணம் ஐயாவும் கார்த்திகை ஐயாவும் ஏன்டா இந்த மாரி எங்கள் ஐயா மாநில தலைவர் பாரதி அவர் கூப்பிட்டு இந்தமாதிரி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பேச்சுவார்த்தை கூட எதுவுமே மதிக்கவே இல்லை. அவர் பேச்சு கூட அவர் மதிக்காமல் அவங்க திருப்பி அனுப்பிச்சாங்க. இதே ராதாகிருஷ்ணன் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு ஜியோ போட்டு பாஸ் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. 23,000 ரூபாய் சம்பளம். இதே பாரதினா 6 நாள் உண்ணாவிரதம் இருந்து எங்களுக்கு அந்த ஜியோ பாஸ் பண்ணி விட்டாரு. இந்தமாரி குமரகுமர கமிஷனரும் இந்த ஐஏஎஸ் கார்த்திகேயன் இருந்தாங்கன்னா இந்தமாரி எங்களுக்கு நல்லதே கிடைக்காது. நல்ல ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் மாரி இருந்தால் எங்களுக்கு நல்லபடியாக எங்கள் வேலை எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். அப்படி சப்போஸ் எங்கள் உயிர் தான் போனோம் சொன்னால் நாங்கள் உயிரை விடவும் தயார். இதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். இத்தனை குடும்பம் நடுத்தரில் நிற்குது. கண்ணால் பார்க்க தான் செய்கிறாங்க. இதே வழியாக தான் போகிறாங்க, கொள்கிறாங்க. நேற்று பீச் மெரினா பீச்சில் அவ்வளோ ஜனம் கீழே உருந்து பிறந்தாங்க. பஸ்ஸு கீழே போய் உருந்து பிறந்தாங்க. எவ்வளோ அவங்கவுங்க ஷால் போட்டு கழுத்தை நெருக்கினாங்க, கையை கிழிச்சிக்கினாங்க. எவ்வளோலாம் அநியாயம் பண்ணாங்க. இதில் போலீஸ்கார வேறு அவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பக்கம் எங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயே எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது எங்கள் உயிர் தான் தேவைன்னா நாங்கள் உயிரை விடவும் ரெடி. நாங்கள் இதுக்கு சாவத்துக்கும் ரெடி. அப்படி தான் எங்களுக்கு வேலை கிடைக்கும்னா நாங்கள் அதுக்கும் ரெடி. கல்பனா, இப்போ உங்களோட கஷ்டமாகுது. எனக்கு 2மே சின்ன பசங்க தான். நான் அது இன்னும் கல்பனா, இப்போ உங்களோட உண்ணாவிரத்தில் இருந்தவங்க 4 பேர் வந்து ரொம்ப கவலை மோசமான நிலையில் ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் வந்து 2 பேர் நிலைமை மோசமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தில் அவர்களுடைய தொடர் உண்ணாவிரதம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கல்பனா. நாங்கள் 2 பேருமே எங்களுக்கு உடல்நல இதுவாக தாங்குது. ரொம்ப கஷ்டமாக தாங்குது. இருந்தாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். தொடர்ந்து போராடுவோம். எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல. நாங்கள் இது தொடர்ந்து போராடுவோம். எங்களுக்கு இது ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் இது கைவிட மாட்டோம் போராட்டம். கல்பனா, இப்போ பல மாதங்களாக நீங்கள் வேலையில் இல்லை. பல பெண்கள், விதவை பெண்கள், பல பெண்களுக்கு கணவன்மார்கள் இருந்தாலும் சரியாக அவர்கள் பணம் கொடுப்பதில்லை. உணவு அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கையில் காசு இல்லை. பச்சிளம் குழந்தைகளை வளர்க்கணும், வாடகை கொடுக்கணும். இந்த கஷ்டங்களை நீங்கள் எப்படி அனுபவித்து வருகிறீர்கள் கல்பனா? இந்த உங்கள் கூட இருக்கக்கூடிய ஏராளமான சகோதரிகளுக்கு நிலைமை என்ன கல்பனா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எங்கள் கூட உண்மையிலுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 3 வேளை சாப்பிட்டவங்க இன்றைக்கி நாங்கள் 1 வேளை தான் சாப்பிட்றோம். அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்கள் ரொம்ப ரொம்ப வறுமை கஷ்டம் சொல்ல முடியல. ஒரு பக்கம் வீட்டு வாடகை, ஒரு பக்கம் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு. உண்மையாக சொல்கிறேன், எங்களால் என்ன பண்ணுதுன்னே தெரியல. இதால் எதெல்லாம் பண்ணிக்கலாமா கூட யோசிக்கிறோம். ஏன்னா சரி இல்லை, நம்ம நல்லபடியாக போராட்டத்தில் வெற்றிப்படுவோம் சொல்லிட்டு தான் இந்த முயற்சியில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்போம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து இன்னையோட 135 நாள் ஆகுது நாங்கள் போராட்டம் தொடங்கி. உண்ணாவிரத போராட்டம் ஃபஸ்ட்டு 4 பெண்கள் 15 நாள் இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து 13 நாள் ஆகுது. திருப்பி 2 பெண்கள் ஹாஸ்பிட்டல் போட்டு நாங்கள் 2 பெண்களுக்கு வரோம்.
இதை நாங்கள் கைவிடுற மாதிரி கிடையாது. எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த போராட்டம் தொடரும். கல்பனா, இப்போ ஜோதியினுடைய கருத்துக்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்முடைய தினகர் கூட ரொம்ப கருத்தை வைக்கிறார். கல்பனா, நீங்க ரெண்டாவது என்ன கருத்து? உங்க போராட்டினுடைய இலக்கு, இறுதி முடிவு, இப்படியே நீங்கள் உடல் நலிந்து சலிந்து எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருக்க போறீங்கம்மா? பேசுறதுக்கே ஆவியிட்டு போயிருக்கிறீங்க. கல்பனா, நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு பேச்சுவார்த்தை எப்போ கூப்பிட்றாங்களோ அது வரைக்கும் நாங்கள் நீடிப்போம். எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிடணும். இந்த குமரகுரு ஐயாவும் கார்த்திகேயன் ஐஏஎஸும். ஏன்னா அவங்க பொண்டாட்டி பேரில் தான் அவர் கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு. அவங்க பொண்டாட்டி கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் நடு ரோட்டில் இந்த மாதிரி நிற்க வச்சுக்கிறாரு. இதுக்கு தான் அவர் ஐஏஎஸ்க்கு படித்தார் என்னன்னு எங்களுக்கே தெரியல. நான் அவர் பேச்சுவார்த்தைக்கு எப்போ கூப்பிட்றாரோ அது வரைக்கும் எங்கள் போராட்டம் நீடிக்கும். நான் உண்ணாநிலை போராட்டம் எத்தனை நாள் வேணால் இருப்போம். அவர் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும். சரி கல்பனம்மா, நான் உங்களை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல. நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். இந்த போராட்டத்தில் நடக்கப்பட்ட மனித உரிமை மீறல்களை நான் வகைப்படுத்திவிட்டு நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துடுறேன். முதலிலே உழைப்பு சுரண்டல். இந்த அரசு ஏழைகளுடைய உழைப்பை சுரண்டி இருக்கிறது. சாதிய தீண்டாமை, பெண்களுக்கு எதிரான போலீஸ் அட்ராசிட்டி, அடாவடி, அரசினுடைய வாக்குறுதிகள் ஒட்டுமொத்தமாக கைவிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படை தன்மை இல்லாத நிலை, ஒட்டுமொத்த மனித உரிமை, இந்திய அரசியல் ஜனநாயகம், அடிப்படை மாண்புகள் மீறப்பட்டிருக்கிறது. லஞ்சம் லாவண்யம் தலைவிரித்து ஆடுகின்ற அதிகார பரிவர்த்தனை, ஏழைகளின் 753 ரூபாயை காவு கொடுப்பதற்கு தான் இந்த அரசின் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். இதுதான் உண்மை.